இப்போ தான் அரசியலுக்கு நான் வரணுமா வேண்டாமான்னு கருத்து கேட்டுட்ருக்காரு. இன்றைக்கி அவர் இது காணொலியை பார்த்தேன் நான் கொஞ்ச நேரம். நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? ரஜினிகாந்தை பற்றியும் நல்லா சொல்கிறாரு, திரு விஜய் அவர்களை பற்றியும் நல்லா சொல்கிறாரு. பொதுவாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் உணர்வு மிக்க ஒரு ஆள் என்ன பேசுகிறாரோ அப்படி பேசுகிறாரு. சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான். திருச்சி கிழக்கில் போட்டி போடுவாரா, அல்லது தாவேக்காவில் இணைவாரா, அல்லது அண்ணாமலை இயக்கத்துக்கு போவாரா, இப்படி பல ஐயங்கள் இருக்குங்க. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேன்னா இல்லையான்றதை சொல்கிறேன். ரஜினி இப்போ எல்லாரையுமே அண்ணாமலை இயக்கத்துக்கு தான் பண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்வி. ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த வன்மம் தீரலை. விஜய் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றது அவங்க சில பேருக்கு பிடிக்கல. அப்போ அவருடைய கான்ஸ்டுவன்சியான இளைஞர்கள் ஜென்சி அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்காக பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க. முதல்ல விஜய் அவர்கள் எதிர்பார்த்து நிறைய பேர் வரணும் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறேன். அந்த வருஷத்தில் ராகவ லாரன்ஸ் அவர்கள் சேரணும்னு நினச்சா சேர்த்துக்குருவாங்களா? ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் ஃபைனல். அவர் எஸ்னா எஸ், நோனா நோ தான். அதுக்கப்புறம் பேசி விவாதிக்கிற அளவுக்கு அங்கே யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. லாரன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யாருக்கும் தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அனாதை குழந்தைகள், இப்போ சிகிச்சைக்கு வர்றவங்க, அப்புறம் அந்த தொண்டுள்ளம் கொண்டவர் என்ற முறையில் பார்த்தா தாவேக்கால அவர் இணைவதற்கான நியாயங்கள். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக போயிருக்கிறாரு. ஸோ நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசியது என்ன, ஏன் இந்த கூட்டத்தை இது பண்ணார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. டெல்லியில் நடந்தது என்ன? விஜய் கரெக்டாக போயிட்டு ரொம்ப தெளிவாக பேசிட்டார். அவரை பொறுத்தவரை என்னென்னா, நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கவும் ஒத்துழைப்பு தரவும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் மாநில உரிமைகளை விட்டுட்டோ மாநில நலன்களுக்கு எதிராகவோ நாங்கள் நிற்க மாட்டோம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு திமுக சொல்லிகிட்டு இருந்தாங்களே, அதை செயல்படுத்திட்டு இருக்கிறார் இப்போ விஜய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் ஒரு புதிய கட்சி, புதிய ஆட்கள், புதிய துறையிலேருந்து வரவேற்ப வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். தமிழகத்தில் அது நிறைய கட்சிகள் துவங்க போவதாக ஒரு கருத்து இருக்குது. இப்போ சமீபத்தில் நடிகர் ராகவ லாரன்ஸ் அவர்கள் நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா, இல்லை நானும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்றேன்னா திருச்சி கிழக்கை குறிப்பிட்டு பேசியிருக்கார். திருச்சி கிழக்கில் நான் போட்டியிடுவேன் அப்படின்ற ஒரு பக்கம், இதெல்லாம் உங்கள் பக்கம் வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். ராகவ லாரன்ஸ் அவர்களோட நிலைப்பாடு என்ன? தமிழக வெற்றி கழகத்தில் ஏதேனும் கனெக்ஷன் இருக்கா அவருக்கு? தெரியல, அவர் சொன்னால் தானே நமக்கு தெரியும். அவர் இப்போ தான் அரசியலுக்கு நான் வரணுமா வேண்டாமான்னு கருத்து கேட்டுட்ருக்காரு. இன்றைக்கி அவர் இது காணொலியை பார்த்தேன் நான் கொஞ்ச நேரம். அவர் கேட்குறாரு, கருத்து கேட்குறாரு. அதாவது நான் அரசியலுக்கு வரணுமா வேணான்னு சொல்லுங்கள், வேணான்னா வேணான்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் பல விஷயங்கள் அவருக்கு அனுபவங்கள் இதெல்லாம் சொல்கிறாரு. ரஜினிகாந்தை பற்றியும் நல்லா சொல்கிறாரு, திரு விஜய் அவர்களை பற்றியும் நல்லா சொல்கிறாரு. பொதுவாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் உணர்வு மிக்க ஒரு ஆள் என்ன பேசுகிறாரோ அப்படி பேசுகிறாரு. பட் அவர் நோக்கம் என்ன, அவர் திருச்சி கிழக்கில் போட்டி போடுவாரா, அல்லது தாவேக்காவில் இணைவாரா, அல்லது அண்ணாமலை இயக்கத்துக்கு போவாரா, இப்படி பல ஐயங்கள் இருக்குங்க. அதாவது அவர் ரஜினியுடைய ஒரு ஃபாலோயர். இப்போ இந்த காணொலியில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரஜினி இப்போ எல்லாரையுமே அண்ணாமலை இயக்கத்துக்கு தான் பண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்வி. ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த வன்மம் தீரலை. விஜய் தன்னை சினிமா துறையில் சூப்பர் ஸ்டாராக அந்த பட்டத்தை இவர் வச்சுக்கின்னு இருந்தார். ஆனால் அந்த அந்தஸ்தெல்லாம் விஜய் தான் கடைசியில் எடுத்துட்டார். அது அவருக்கு ரொம்ப வருத்தம். அதே போல் அரசியலுக்கு வருவாருன்னு பல காலமாக சொல்லிகிட்டு இருந்தவர் வரல. இவர் 2 வருஷத்துலேயே எம்ஜிஆர் சாதனையை முறியடித்து சீஃப் மினிஸ்டராக வந்தது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு 2 நாள் இவரும் சேர்ந்துக்கிட்டு விஜய் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார். இவர் வீட்டில் எவ்வளோ பேர் மீட் பண்ணாங்க, பேசினாங்க, இதெல்லாம் இன்றைக்கி அம்பலமான பிறகு இப்போ அவங்க மனைவியை வச்சு அவங்க ஒரு மேடைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அண்ணாமலை ஒரு பக்கம் இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கார். அவர் இன்னும் கட்சின்னு மாறலை.
ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியலில் வந்து வெற்றி பெற்றது அவங்க சில பேருக்கு பிடிக்கல. அப்போ அவருடைய கான்ஸ்டுவன்சியான இளைஞர்கள் ஜென்சி அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்காக பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் ஆல்ரெடி வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பிட்டார். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒன்றா அவர் மேலே கொஞ்சம் வெறுப்புகள்லாம் வர ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து அவருடைய 1 மாத கால ஆட்சியை பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, நம்பிக்கை தரக்கூடிய ஆட்சியாக இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம முழுமையாக இப்போ சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு 6 மாதம் குறைந்தபட்சம் அப்படி அவங்கள செயல்பட்ட பிறகு தான், ஆட்சி நடத்தின பிறகு தான் அவங்கள பற்றி ஒரு மதிப்பீட்டுக்கு நம்ம வர முடியும். ஏன்னா இன்றைக்கி அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே வந்து பலன் தருவதற்கு, பயன் தருவதற்கு மினிமம் 3 months 4 months ஆகுங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் விஜய் ஹேஸ் நாட் டன் எனி மிஸ்டேக். ரொம்ப அளவாக இருக்கார், ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிறதும், லஞ்சம் இல்லாத நிர்வாகத்தை தர்றதும், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதும் ட்வின் எய்ம்ஸாக வச்சுட்டு அவர் செயல்படுறாரு. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து அவருடைய டெம்பரமெண்ட் அதிகம் பேச போகிறதில்ல. அவர் ப்ரெஸ்ஸெல்லாம் மீட் பண்ணி ஒன்றும் பெரிய இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. அவர் என்ன அவர் பாதையில் அமைதியாக போயிட்டுருக்கார், நிதானமாக போகிறார். அவர் என்ன சொன்னாலும் வாழ்த்துனாலும் அமைதியாக போகிறாரு, திட்டினாலும் அமைதியாக போகிறாரு. ஸோ அதனால் இப்போ மற்ற வழக்கமான இந்த கட்சிகளுக்கு பிடிப்படல, அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவினர், அண்ணா திமுகவினர் எல்லாருமே இன்றைக்கி சகட்டு மேனிக்கு அவரை எதிர்த்துட்ருக்காங்க. அவர் திருச்சி மீட்டிங்கில் ஒன்று சொன்னார், என்னை தயவு பண்ணி விமர்சனம் பண்ணுறதை நிறுத்துறாதீங்க, அதுதான் எனக்கு பூஸ்ட் அப்படின்னு சொன்னார். அதனால் அவரை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார். இப்போ வர்றவங்க யாருமே திமுகவுக்கு போகணும், அதிமுகவுக்கு போகணும், புதுசாக வர்றவங்க யாருமே நினைக்கிறது இல்லை. ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும், இல்லை புதுசாக வந்தவங்கள்ட்ட போய் சேரணும் தான் நினைக்கிறேன். விஜய் அவர்களை எதிர்பார்த்து, முதல்ல விஜய் அவர்களை எதிர்பார்த்து நிறைய பேர் வரணும் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறேன். அந்த வருஷத்தில் ராகவ லாரன்ஸ் அவர்கள் சேரணும்னு நினச்சா சேர்த்துக்குருவாங்களா? ஃபஸ்ட்டு தெரியாது. ஏன்னா தேர்தலுக்கு முன் தாவேகா எடுத்த நிலைப்பாடு வேறு. பல பேர் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், உதாரணத்துக்கு இந்த வெள்ளமண்டி நடராஜன்லாம் ரூம் போட்டு தங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் 2-3 நாள் காத்திருந்தும் உள்ளே எடுக்கலை. அவர் திரும்ப போய் எடப்பாடிக்கிட்டே இணைஞ்சார். அஃப்கோர்ஸ் இப்போ திருப்பி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்துட்டாருன்னு வச்சிங்களேன். அதனால் இப்போ அவரை கூட திருச்சி கிழக்கில் போடலான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுதுங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ இனிக்கோ இருதயராஜ் போன வாட்டி இருந்தார், இப்போ திரு விஜய் வந்து இப்போ அதை ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கெல்லாம் முன்னால் வந்து வெள்ளமணி நடராஜன் தான் திருச்சி கிழக்கில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவரை திருச்சியில் மேடையில் கூட ஏற்றினாங்க. மேபி அவரை பண்ணலான்னு கூட நான் நினைக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு ரொம்ப சூஸியாக இருந்தாங்க தாவேக்கால. யாரையும் உள்ளே விடணுன்னா 100 வாட்டி யோசித்தாங்க. அவருடைய பேக்ரவுண்டு எப்படி, ஆள் கெட்ட பேர் எதுவும் வந்துடக்கூடாதுன்றது தெளிவாக இருந்தாங்க. பட் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேட் கிராஷ் பண்ணிவிட்டு ஆளுங்க உள்ளே வராங்க. கேட்டை நல்லா திறந்து விட்டாங்க, படப்படையாக வராங்க. அதிமுகலேருந்து வராங்க, பல்வேறு இயக்கங்கள்லேருந்து வராங்க. இது வந்து யாரை சேர்த்துக்கிறது, யாருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறதுன்றது தாவேக்கால எல்லாரும் இருக்காங்க. ஆனால் வந்து விஜய் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் ஃபைனல். அவர் எஸ்னா எஸ்ஸு, நோனா நோ தான். அதுக்கப்புறம் பேசி விவாதிக்கிற அளவுக்கு அங்கே யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் ராகவா லாரன்ஸ் முதல்ல வந்து அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவருடைய சாய்ஸ் என்ன, தெர் ஆர் பிளென்டி ஆஃப் சாய்ஸ் இருக்குது. அதில் எதுன்னு தாவேக்கான்னு அவர் சூஸ் பண்ணார்னா அது வந்து அங்கே போனோம். அவங்க வந்து பனையூரில் போய் அவர் வந்து விரும்பினார்னா அது வந்து அனுமதி இல்லாமல் அங்கே போக முடியாது. அவங்க அழைத்தால் தான் போக முடியும். இப்போ போகிறவங்கெல்லாம் திடீர்னு போகல, ஒரு மாதத்துக்கு முன்னால் பேச்சுவார்த்தையெல்லாம் பேக்ரவுண்டில் நடந்து இந்த தேதியில் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் தான். இல்லைன்னா நேராக போயிட்டு திறந்த வீடு அறிவாலயம் மாதிரிலாம் இருக்காது. அதனால் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து முதல்ல கட்சியில் சேரணும். கட்சியில் சேர்ந்த பிறகு அவருக்கு திருச்சி கிழக்கு கொடுப்பாங்களான்றது எனக்கு வந்து அப்படி ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா
விஜயை பொறுத்தவரையில் தன்னுடைய கட்சி வந்து சினிமாக்காரர்கள் கட்சியின் முத்திரை வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக துவக்கத்துலேருந்தே இருக்கார். அவர் ஒருத்தரையே இன்னும் பல பேர் நடிகர்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அது இவருக்கு மட்டும் இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து கட்சியை தொடங்கி அதிமுகவை ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு கூட முரசொலியில் அன்றைக்கி திமுகவில் கருணாநிதி என்ன எழுதிட்டு இருப்பார்னா நடிகர் கட்சின்னு தான் எழுதுனாங்க. அதிமுகன்னு எழுதலை, நடிகர் கட்சின்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஆன பிறகு. ஸோ அவ்வளோ வன்மம் பிடிச்சவங்க அவங்க திமுக ஆட்கள். அதனால் கரெக்ட் தான் அவர் சொல்கிறது. சினிமா கவர்ச்சின்னு சும்மாவே ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, சினிமா கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி அவர் வந்து அதை வந்து அனுமதிக்க மாட்டார். இன்னொரு நடிகர் வர்றதை விரும்ப மாட்டார். இல்லை அது வந்து ஏதோ இன்னொரு நடிகர் வந்தால் அவருடைய இது புகழ் இப்படி அப்படிலாம் இல்லை. தேவையில்லாமல் இது வந்து சினிமாக்காரங்க கட்சின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்துவாங்க. சும்மாவே குத்திட்டு இருக்காங்க. இனிமேல் நான் படமே நடிக்க மாட்டேன், எனக்கு திரை உலக வாழ்க்கைக்கு குட் பைன்னு சொல்லிட்டு வந்த பிறகும் இன்னும் நடிகர் அப்படின்றாங்க, கவர்ச்சின்றாங்க. அவரினா கவர்ச்சி ஏதோ பெண் நடிகை ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல. ஸோ அதனால் எதிர்கட்சிக்காரர்கள் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுவாங்கன்றது ஒரு காரணம். ரெண்டாவது அவருக்கே தெரியுது இனிமேல் நம் மக்கள் சேவை மக்கள் பணி. இப்போ லாரன்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா யாருக்கும் தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அனாதை குழந்தைகள், இப்போல சிகிச்சைக்கு வர்றவங்க, அப்புறம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய. ஆமாம், அதாவது அவர் ஒரு தொண்டுள்ளம் கொண்டவர். விளம்பரம் இல்லாமல் அதுக்காக 5 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபாய்க்கு விளம்பரம் செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல், அதாவது இடது கை தருவதே வலது கை தெரியாமல் இருக்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி தொண்டு புரிகிறவங்க விஜய் மக்கள் இயக்கத்தில் கூட அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இரத்த தானம், அன்னதானம், இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தொண்டுள்ளம் கொண்டவர் என்ற முறையில் பார்த்தா தாவேக்கால அவர் இணைவதற்கான நியாயங்கள் காரணங்கள் இருக்குது, அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் நடிகர்ன்ற முறையில் அவர் போனார்னா நீங்கள் தொண்டெல்லாம் விட்டுருங்க, நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ அதனால் அது வந்து டைவர்ட் ஆகும் அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியில். இது ஒரு இதுவாக இருக்கும், திசை திருப்பலாக இருக்கும்ன்றதால சேர்த்துக்குவாரா என்னான்னு தெரியல. முதல்ல இவர் போவாரா, இவர் அரசியலுக்கே வருவாரா, இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்து சில நாட்களில் சரியாகும்னு நினைக்கிறேன். அடுத்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்களே முதல் முறையாக போயிருக்கிறாரு. ஸோ நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசியது என்ன, ஏன் இந்த கூட்டத்தை இது பண்ணார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. டெல்லியில் நடந்தது என்ன? அதாவதுங்க, நிதி ஆயோக் என்பது வந்து 11வது கூட்டம்னு நினைக்கிறேன். இது பிரதமர் மோடி வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னு 2014 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பிளானிங் கமிஷன் வச்சுருந்தாங்க. 5 ஆண்டு திட்டங்கள். நேரு அவர்கள் அந்த 5 ஆண்டு திட்டங்கள் தான் இந்த நம்ம நாட்டை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. வந்து வல்லரசு நாடாகக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம டாப் 5ல் இருக்கிறோன்னு வச்சிங்களேன். அதுக்கு அந்த 5 ஆண்டு திட்டங்கள் தான் நேரு கொண்டு வந்தது தான் காரணம். இவங்க வந்தவொன்னும் நேரு பேரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்கள்ல. நல்லதே இப்போ விஜய் வந்து பழைய ஆட்சி நல்ல திட்டங்கள் தொடரும்னு எவ்வளோ பெரிய மனசோடு சொல்கிறாரு. ஆனால் மோடிக்கு அந்த மனசு பெருசாக இல்லை. அதனால் என்னென்னா நேருன்ற பேரே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பிளானிங் கமிஷனெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக அதே வேலையை செய்கிறதுக்கு பேர் நிதி ஆயோக்னு வச்சுட்டாங்க. இப்போ அதனுடைய தலைவராக பிரைம் மினிஸ்டர் இருப்பார், துணைத் தலைவராக வேறு ஒரு ஆளை போட்டுக்குவாங்க. அது வந்து ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நிபுணராக இருக்கலாம், நிதிநிலை பற்றிய ஒரு பெரிய ஆழ்ந்த அறிவு உள்ளவராக இருக்கலாம். இதுதான் இருந்துகிட்ருக்குங்க. அதனுடைய 11வது கூட்டம் தான் நேற்று டெல்லியில் நடந்தது. அதில் வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் கலந்துக்குவாங்க. பட்டு நம்ம தமிழ்நாட்டு துரதிர்ஷ்டம் என்னென்னா ஸ்டாலின் முதல் 3 வருஷம் போகவே இல்லை, பாய்காட் பண்ணார். அது எதுக்குன்னு சொன்னால் அது போய் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு முறையும் காணொலி போடுவார், நான் ஏன் போக மாட்டேன்றேன், ஏன் நான் அதை கலந்துக்கல நிதி ஆயோக் கூட்டத்தில்னு. இவர் வந்து அதுக்கு விளக்கம்லாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நிதியில் நமக்கு ஓர வஞ்சனை செய்கிறாங்க மத்திய அரசு, நமக்கு வந்து உரிய வருவாய், நம்ம வரி வருவாயில் நமக்கு உரிய பங்கீடு இல்லை,
மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லுவார். அது சரிதான் கூட, அதில் ஒன்றும் நம்ம வித்தியாசம் இல்லை. ஆனால் 3 வருஷம் அப்படி இருந்தவர் திடீர்னு 2025 சந்திரிஸ் பண்ணாமல் ஓடி போய் அங்கே உட்காந்துட்டார் நிதி ஆயோக் கூட்டத்தில். என்ன விஷயம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா போகலைன்றதுக்கு காணொளி போட்டு சொல்லிட்டு தான் விளக்குனார். ஏன் போனார்? அப்போ எல்லாம் தீர்ந்துடுச்சா? பாஜகவினுடைய இது எல்லாம் சரியாயிடுச்சா? நிதி வந்துடுச்சா? பாரபட்சம் முடிஞ்சிடுச்சா? மாற்றாந்தான் மனப்பான்மையெல்லாம் கைவிட்டுடுச்சா மோடி அரசு? என்ன ஒன்றுமே புரியலையேன்னா அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு சில வாரங்களுக்கு முன்பு டாஸ்மாக் சிஎம்டி டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலே இடி ரெய்டு நடந்து அதில் பல விஷயங்கள் சிக்கி அது கடைசியில் குறிஞ்சியில் இருக்கிற உதயநிதி வரைக்கும் போயிடுச்சு. அங்கே அவருக்கு ஹெல்ப்பராக இருந்த அந்த ரித்தீஷ்ன்ற தம்பி லண்டனுக்கு பறந்துட்டார், எஸ்கேப் ஆகிட்டார். பல பேர் வெளி மாநிலத்தில் ஓடி தலைமறைவாயிட்டாங்க. ஸோ அது வந்த உடனே டக்குன்னு இவர் போனதால் காக்கா உட்கார பணம் பழம் மாதிரி என்னை போன்றவர்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பிரச்சனையில் தன் மகனை காப்பாற்றுவதற்காக தான் டக்குன்னு போயிட்டார். ஏன்னா இவ்வளோ நாளாக போகமாட்டேன் அதுக்கு காரணங்களை அடுக்கியவர் போனதுக்கு இது வரைக்கும் காரணம் சொல்ல. ஏன் போனார்ன்றது யாருக்குமே தெரியல. ஆனால் இதெல்லாம் நடக்குது, ரெய்ட் நடக்குது, லண்டனுக்கு ஓடுறாங்க, உதயநிதி வெளியே வரல. இப்போ அதனால் உதயநிதியை காப்பாற்றுவதற்காக அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது மட்டும் இல்லை, அது முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டரோட ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆச்சுங்க அந்த இடி கேஸு. அந்த விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டார். அப்புறம் அதில் ஒவ்வொன்றா கோர்ட்டில் இல்லை நீங்கள் அவர் அந்த லாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு வீடை சீல் போட்டு அதெல்லாம் திறந்து விட சொன்னாங்க. அப்புறம் அந்த ஆகாஷ் பாஸ்கரன்னா ஒரு சினிமா தயாரிப்பாளர், அவருக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கோர்ட் மூலமாக கிடைச்சிது. அப்படி கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நிதி ஆயோகை பற்றி திமுக ஆட்சி கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் முதல் கூட்டத்திலேயே விஜய் கரெக்டாக போயிட்டு ரொம்ப தெளிவாக பேசிட்டார். அவரை பொறுத்தவரை என்னென்னா, நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கவும் ஒத்துழைப்பு தரவும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் மாநில உரிமைகளை விட்டுட்டோ மாநில நலன்களுக்கு எதிராகவோ நாங்கள் நிற்க மாட்டோம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு திமுக சொல்லிகிட்டு இருந்தாங்களே, அதை செயல்படுத்திட்டு இருக்கிறார் இப்போ விஜய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா பேசினார் நேற்று. அதே போல் அவர் போய் கலந்து கொண்டது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போர்லாம் இப்படி பாசாங்கெல்லாம் பண்ணாமல் அவர் மத்திய அரசுனா அது இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. எப்படி இவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களோ முதல்வராக, அது மாதிரி தான் பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் மேலே நமக்கு 1000 வேறுபாடு இருக்கலாம், நமக்கு குறைபாடுகள், ஆனால் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி ஆஸ் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி ஸ்டேட். அப்போ இவங்க 2 பேரும் சந்திக்கிறது அரசு டு அரசு தான், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இப்போ இதில் போய் தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேணாம். ஆட்சி என்பது வேறு, கட்சி என்பது வேறு டிமார்க்கேட் பண்ணுறாரு. இதில் தான் விஜய் அவர்களுடைய சாதுரியம், புத்திசாலித்தனம் தெரியுது. அவர் 2ஐயும் போட்டு பாஜக எதிரினா நான் பாஜக ஆள்றவனெல்லாம் திட்டுவேன்னா, நீங்கள் முதல்வர், அவர் பிரதமர், அவ்வளோதான். பாஜகவோட அரசியல் ரீதியாக சண்டை போடுவாங்க. தாவேக்காவுக்கு இன்றைக்கும் பாஜக தான் சித்தாந்த எதிரி, தத்துவ எதிரி. அவங்க அதில் தெளிவாக இருப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர், சந்திக்கிறாரு, ஒத்துழைப்பு சொல்கிறாரு. அதே நேரத்தில் சோனியா காந்தியை பார்க்குறாரு, ராகுல் காந்தியை பார்க்குறாரு, சிபிஐ தலைவர் ராஜாவை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் மோடிக்கு எதிரானவர்கள். ஸோ இவர் நல்ல பேலன்ஸ் பண்ணுறார். பொலிட்டீஷியனாக இதெல்லாம் எனக்கு வேணும், ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹெல்ப் வேணும். ரொம்ப தெளிவாக இருக்கார். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.